திருப்பதினாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது லட்டு தான். உலகத்தோட மிக ஃபேமஸான லட்டுன்னு சொல்ல முடியும். இந்த திருப்பதியில 1715 அதாவது 300 வருஷமா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு லட்டு படைக்கப்பட்டு வருது. ஒரு நாள்ல மட்டும் 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் விற்பனை ஆகுதுங்க லட்டு. இந்த திருப்பதி லட்டுனால வருஷத்துக்கு 365 கோடி ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வருவாயா வருது அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கக்கூடிய இந்த திருப்பதி லட்டு தொடர்பா கடந்த 2 நாளா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதற்கு காரணம் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த திருப்பதி லட்டுல சுத்தமான நெய்க்கு பதிலா விலங்குகளுடைய கொழுப்பு ஆட் பண்ணியிருக்காங்க கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆட்சி காலத்துல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டாரு. இவர் சொன்னதுக்கேற்ப இப்போ ஒரு லேப் ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த லேப் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு, ஒட்டுமொத்த இந்துக்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்திட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு பாஜகவினரும் தெலுங்கு தேசம் கட்சியினரும் ஒட்டுமொத்த இந்துக்களும் இப்ப கொதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அரசு கட்டுப்பாட்டு கீழே கோயில்கள் இருக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு நிலை நீடிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய சர்ச்சையான கருத்தை தெலுங்கு தேசம் கட்சியினர்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர், அதனால பிளான் பண்ணி திருப்பதி கோயிலுடைய புனிதத்தை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு தரங்கட்ட செயல்ல அவர் ஈடுபட்டிருக்காருன்னு இவங்க சொல்றாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சரி, இந்த பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கறத பாத்துருவோம். செப்டம்பர் 18ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆந்திர பிரதேஷ்ல ஆட்சிக்கு வந்து 100 நாள் கம்ப்ளீட் ஆனது தொடர்பா அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு மீட்டிங் மங்களகிரியில நடத்தப்பட்டது. அந்த மீட்டிங்ல சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க பெருசா மதிக்கக்கூடிய வெங்கடாஜலபதி கோவில்ல கொடுக்கப்படக்கூடிய லட்டுல மிகப்பெரிய கலப்படம் ஏற்பட்டிருக்கு. அந்த லட்டு சுத்தமான நெய்யால தயாரிக்கப்பட்ட லட்டு கிடையாது, மாமிச கொழுப்பு அதுல கலந்திருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. இது தொடர்பா ஜெகன்மோகன் ரெட்டியோடைய OSRCP முக்கிய தலைவர்கள் 2 பேர். அவங்க 2 பேருமே இதற்கு முன்னாடி திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய சேர்மனாக இருந்தாங்க, YV சுப்பாரெட்டி மற்றும் கருணாகர் ரெட்டி. குறிப்பா YV சுப்பாரெட்டி அவர்கள் என்ன சொன்னார்னா, சந்திரபாபு நாயுடு எங்க மேல இப்படி ஒரு கிளைம் வைக்கிறாரு, இதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது, இது மட்டும் நிரூபிக்கப்படல அப்படின்னா உங்க மேல நாங்க டெஃபமேஷன் கேஸ் போடுவோம்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம வாங்க இப்பவே சந்திரபாபு நாயுடு நம்ம திருப்பதி கோயிலுக்கு போவோம், திருப்பதி கோயில்ல உள்ள மூலவர் வெங்கடாஜலபதி இருக்கார் இல்லையா, அவர் முன்னாடி வந்து என் குடும்பத்தோட நான் சத்தியம் பண்றேன், உங்களால சத்தியம் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் கேட்டாரு. இன்னொரு பக்கம் கருணாகர் ரெட்டி அவர் என்ன சொன்னாருன்னா, சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆயிடுச்சு, இந்த 100 நாட்கள்ல ஆந்திர பிரதேஷ்க்கு ஒண்ணுமே செய்யல, அதனால அதை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா இப்போ ஒரு லேப் ரிப்போர்ட் வெளிய வந்திருக்கு. இந்த லேப் ரிப்போர்ட் வெளிய வந்ததுக்கு பிறகு OSRCP காரங்கலாம் எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவாங்கன்னு தெரியல, அவங்க தலையில ஒரு பெரிய ஒரு இடி விழுந்துருச்சுன்னு சொல்லணும். இப்ப இந்த குஜராத்தை சேர்ந்த தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த லேப் டெஸ்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆய்வக அறிக்கையில திருப்பதி லட்டுல சுத்தமான நெய் பயன்படுத்தப்படல, அந்த சுத்தமான நெய்க்கு பதிலா மாட்டோடைய கொழுப்பு, மீனோட எண்ணெய் மற்றும் லார்டுனா பன்றியோட கொழுப்பா கூட இருக்கலாம், மற்ற செத்து போன விலங்குகளுடைய கொழுப்பா கூட இருக்கலாம், இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட்டா அது வெளி வந்திருக்கு. இது குறித்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர்னால தான் வேணுக்குன்னே திருப்பதியோடைய அந்த கோயிலுடைய புனிதத்தை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க. தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஒரு மிக முக்கிய தலைவர் அனம் ரெட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரிப்போர்ட்டை பார்த்து எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, லார்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த லார்டுங்கிறத வந்து பன்றி கொழுப்பா இருக்கலாம், நாய் கொழுப்பா கூட இருக்கலாம். ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களுடைய OSRCP ஆட்சி காலத்துல கடந்த 5 வருஷத்துல ரோட்ல எல்லாம் வந்து எல்லா நாயும் புடிச்சிட்டு போனாங்க, கடைசியில இப்பதானே தெரியுது அந்த நாயெல்லாம் தூக்கிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு இப்பதானே தெரியுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அனம் ரெட்டி ஏன் இந்த நெய்ல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சப்ளை பண்றவங்க 1 கிலோ நெய்யை 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. ஆனா வெளியே போய் சுத்தமான பசுநெய் வந்து 1 கிலோ 1000 ரூபாய்க்கு விக்குது. அதனால சுத்தமான பசுநெய்யை பயன்படுத்துறதுக்கு பதிலா மாடுனுடைய கொழுப்பு, மாடு மட்டும் இல்லாம மத்த விலங்குகளுடைய கொழுப்பெல்லாம் ஒன்னா போட்டு மெல்ட் பண்ணி அதை நெய்யோட கலந்துறாங்க. அதனாலதான் நெய்யா இவ்வளவு ஒரு மலிவு விலைக்கு இவங்களால கொடுக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்துருவோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை நியமிக்கிறாங்க. அவரு பேரு ஷியாமலா ராவ். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நெய் எல்லாம் வந்து தரம் இல்லாம இருக்கு, லட்டுக்கு யூஸ் பண்ற நெய் தரம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகாக இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துல உள்ள லேப்லயே இந்த நெய் எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதுல ஒரு ஷாக்கிங்கான ரெவலேஷன்ஸ் வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு 5 பேர் நெய் சப்ளை பண்றாங்க லட்டு தயாரிக்க. அதுல ஒரு நிறுவனத்தினுடைய நெய் வந்து தரம் இல்லாம இருக்கு அப்படின்னு அந்த லேப் டெஸ்ட் கண்டுபிடிக்குது. இதுல அந்த ஒரு கம்பெனி 68,000 கிலோ நெய்ய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு தயாரிக்க கொடுக்கறாங்க. இதுல 20,000 கிலோ நெய் தரம் இல்லாம இருக்கு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அந்த கம்பெனியை பிளாக் லிஸ்ட் பண்றாங்க. இந்த கம்பெனி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு இப்ப சொல்லப்படுது. இது குறித்து ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டு வர்றாங்க. முதல்ல பாஜக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துருவோம். பாஜகவினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஆந்திர பிரதேஷ்க்கு பானு பிரகாஷ் ரெட்டி மற்றும் கிருஷ்ணசாகர் ராவ் இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சி வந்து இந்து விரோத ஆட்சி, இவரது தெரிஞ்சே தான் பண்ணியிருப்பாரு, ஹிந்துஸோட ரிலிஜியன் சென்டிமெண்ட்ஸ் கூட இவர் விளையாண்டுட்டாரு, அதனால ஜெகன்மோகன் ரெட்டியை நாங்க சும்மா விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேலும் பாஜகவினர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் ஜனவரி 19ஆம் தேதி அயோத்தியில நடந்த ராமருடைய பிரான் பிரதிஷ்டா செரிமனிக்கும் திருப்பதியிலிருந்து 1 லட்சம் லட்டு இங்க இருந்து அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த லட்லயும் கலப்படம் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு எழும்புதுன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பக்கத்து ஸ்டேட்ல உள்ள பிஆர்எஸ் நபர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு ஜெகன்மோகன் ரெட்டி மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும், இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, ஒட்டுமொத்த இந்துக்களை என்ன இழிச்சவாயின்னு நினைச்சாரா ஜெகன்மோகன் ரெட்டி, அதனால அவரை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஒய்எஸ்ஆர்சிபி கட்சிக்காரங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெஸ்ட் எடுக்கப்பட்டது ஜூலை 23ஆம் தேதி, அந்த ரிப்போர்ட்டுக்கு மேல ஜூலை 23ஆம் தேதி தான் டேட் இருக்கு. ஜூலை 23ஆம் தேதி யாருடைய ஆட்சி இருந்தது? சந்திரபாபு நாயுடு ஆட்சி தானே. அப்ப நீங்க சந்திரபாபு நாயுடு தானே கேட்கணும், எதற்கு எங்களை கேட்கறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிப்போர்ட்லயே வந்து சில காரணங்களால இந்த ரிப்போர்ட் கூட ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு எங்களை தாக்க கூடாது சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேல டிஃபமேஷன் கேஸ் நாங்க போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சரி, இந்த திருப்பதி லட்டு தொடர்பான இஷ்யூ ஏன் இவ்வளவு தூரம் பேசப்படுதுன்னா, ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியா 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் பக்தர்கள் திருப்பதி போயிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த திருப்பதி கோயில் அப்படிங்கிறது ஒரு பணக்கார கோயில்னு சொல்லலாம். அதிகமான வருவாய் இந்த திருப்பதி கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்குது. இந்த திருப்பதி கோயில்ல ஒரு வருஷத்துக்கு தரிசன டிக்கெட் மூலமா 360 கோடி ரூபாய் வருமானம் வருது. அது மட்டும் இல்லாம இந்த லட்டு விற்கப்படுறதுனால 365 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கும், மொட்டை அடிக்கிறதுனால வரக்கூடிய வருவாய் 126 கோடி ரூபாய். அது மட்டும் இல்லாம திருப்பதியில மக்கள் வந்து உண்டியல்ல காசு போடுறாங்க இல்லையா, அந்த வருவாய் மட்டும் 1000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு வருஷத்துல இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மட்டும் 3000 இருந்து 4000 கோடி ரூபாய் அங்க பணம் புழங்குது. பதிவோட இறுதியா ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அரசினுடைய கட்டுப்பாட்டு கீழே கோயில்கள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் பிரச்சனை ஏற்படுது, முதல் வேலையா அரசின் கட்டுப்பாட்டு கீழே இருந்து கோயிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாங்கிறதையும் இந்த இஷ்யூ குறித்தான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி. இறைவன் வந்து ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது. அதான் நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு மகாலட்சுமி வரைக்கும் பார்த்ததே இல்ல. நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக வணங்குகின்றோம் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.